அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. இந்த வாரம் பரமக்குடி சந்தை, இந்த வாரம் வந்து பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பரமக்குடி சந்தை வியாழக்கிழமை நடைபெற்றது. புதனும் வியாழனும். செம்புரி வந்து புதன்கிழமை இறங்கும். அதுக்கு முன்னாடி பார்த்த குட்டினா பார்த்திங்கன்னா நல்ல குட்டி. ஆனால் குட்டிகளுக்கு இந்த வாரம் விலைவாசியே இல்லை. வெறும் பக்கத்து கிடாய்கள், பெருங்கிடாய்கள் அதிகமாக வந்து இறங்கிருச்சு. கொம்பு கிடாய்கள், பொடி குட்டிகள் அவ்வளோ வேகமாக விற்கலை. எல்லாமே திருப்பி தான் ஏற்றுனாங்க. அதுவும் பொட்டையாடுலாம் சுத்தமாக விற்கலை. எங்கள் அப்பாலாம் ரொம்ப பொட்டையாடு கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். விற்காமல் 2-3 வாரமாக நட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். வியாபாரம் தான் பார்த்தா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்மறி குட்டி தான். ரொம்ப நேரம் விற்காமல் கிடந்துச்சு. இந்த குட்டியெல்லாம் நல்ல குட்டிங்க தான். நல்ல குட்டியெல்லாம் இறங்கி இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செம்பரி குட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கான வருது அதிகமாக. அதனால் கொஞ்சம் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். வாய்க்கான குட்டிகள் வந்து அதிகமாக வருது. அதில் நம்ம சொல்லி தானே ஆகணும். வியாபாரிகள் திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் ஆகணும். அதனால் வந்து குட்டிகள் கொஞ்சம் எடுக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால குட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. விலைவாசி வந்து அவ்வளோ வேகமாக ஏங்கி தான் சொன்னாங்க. ஆனால் யாரும் அவ்வளோதான் விற்றது மாதிரி தெரியல. கொஞ்சம் கம்மியாக தான் விற்றது போனது தான் இருந்தது. ரொம்ப குட்டி விற்காமல் கிடந்துச்சு. நம்ம கூட வளர்ப்பு கூட குட்டி பார்த்தோம். அந்த குட்டினா பார்த்தா தெரியும். 13 சொன்னாப்போ அந்த குட்டியெல்லாம். ஆனால் 13 விற்கலை, லாஸ்ட் முடிய கிடந்துச்சு. குட்டி ஃபுல்லாமே விற்காமல் லாஸ்ட் முடிய கிடந்துச்சு. கொம்பு கிடாய்கள் அதிகமாக கிடந்ததுனால மேக்ஸிமம் கொம்பு தான் பார்த்தாங்க. இந்த கிடக்கிற குட்டியெல்லாம் பார்த்தா தெரியும். இதே நம்ம கேட்டோம். அந்த குட்டியை அவர் 15,500 சொன்னாப்புல, 16 சொல்லி 15,500 சொன்னாப்புல. அங்கே நிற்கிறவங்க பரமக்குடி கறிக்கடைக்காரவங்க. அதில் நடக்கிற புருவ குட்டியை மட்டும் கேட்டாங்க. 9 ரூபாய்க்கு கேட்டாங்க. அவர் கொடுக்கல. புருவ குட்டி ஃபுல்லாக இப்போலாம் வளர்ப்பு குட்டி யாரோ எடுத்து வளர்த்துருக்காங்க. வளர்த்துட்டு குட்டி ஃபுல்லாக சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டை குட்டியாக இருந்ததுனால விட்டுட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும், வெதர்லாம் இறங்கிருச்சு. கட்டை குட்டி வந்து இதெல்லாம் வந்து வளர்த்தோம்னா அவ்வளோ ஒன்றும் கிடாய்கள் வந்து அவ்வளோ இதாக வராது. கொஞ்சம் கட்டையாக இருந்ததுனால விட்டாங்க. ஆனால் நல்ல குட்டிங்க. யாராவது எடுத்து அவங்களே சொன்னாப்புல வளர்த்தாங்க. கடலை செடி கொண்டு போனாங்க. மழை பெஞ்சோடனே கடலை செடி தான் ஆனோடனே அது வளர்க்க முடியல அவங்களால, அதனால் விட்டுட்டாங்க அப்போ மாதிரி சொன்னாப்புல. நல்ல குட்டியாக இருந்தது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதனால் கொம்பு வந்த குட்டி நல்ல குட்டி. இதெல்லாம் விற்கலை. லாஸ்ட் மணி திருப்பி ஏற்றிட்டு போனாங்க. குட்டியெல்லாம் விற்காம தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடியோ அதிகமாக வரும். கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சரி சரி சும்மா வேலை சொல்லுங்க. நான் இங்கே வரா பாரு, அங்கே பாரு பாரு, சும்மா கையாடி பாரு. அப்படி பாரு, அது பாரு, யாரும் தொட்டு பாரு, எதாவது தொட்டு பாரு, தொட்டு பாரு வியாபாரம். ₹9 கேட்குறாங்க. குட்டை குட்டியும் கிடக்கு. ஒரு மணி சொல்லிட்டா சும்மா கொண்டாந்து ஒரு சோபா இருக்காண்டி வித்தா விக்கிட்ட வச்சுலாம் கொண்டு போய் அவனே தான் மோசம் இல்லை கேட்குற வயசு
பொட்டையாடினா விற்று போயிடுச்சுண்ணே. பொட்டையாடினா இல்லை ஒரு இந்த பொட்டையாடு சரியான ராசில் போயிருக்கேன். அப்போ அழுதுட்டு போயிருக்காரு பொட்டையாடு ஏற்றிட்டு வந்துட்டு. வெள்ளாட்டம் கடை ஒன்று தேவைப்படுது காணாம. வெள்ளாட்டம் இந்த பக்கம் என்ன இல்லைடா எல்லாத்துலையா ஒன்று 14 போகணும். ஆனால் இன்னைக்கு உள்ள சூட்டுக்கு விட்டேன். 12 ஒன்று 12 ஒன்று 8 20 24,500 தரையில் விட்டுட்டேன். செய்ய வாங்கி அவன் கொண்டு போய் யார்ட்டையும் மாற்றிடுவான். நமக்கு ஒரு மாத்தியால் 17 ரூபா 18 ரூபாய்க்கு கிடா வாங்கியிருக்கேன். எல்லாம் விட்டு என்ன ரேட் வரும்? அது 25,000 ரூபாய்ப்பா. ஒன்று கொடுத்தான்னா இப்போ உள்ள சொல்லுக்கு இந்த கொண்டு விடா இருக்குல்ல, அதெல்லாம் 20 ரூபா கொடுக்கலாம். 21 ரூபா இருக்கும். இது பல்லு செஞ்சு 6 விழா இருக்கும், 5 விழா இருக்கும், 4 விழா இருக்கும், 2 விழா இருக்கும். அவர் பேச்சு சொல்லவானே அதான் நீங்க சொல்லுங்க 16,000 எத்தனை இருக்கு? 6 பைசா 80,000 எடுங்க, காசை வைக்கிறீங்க. ஆமா எவ்வளவு சொல்லிட்டு நீ பேச்சு இல்லை அதுக்கு அது வேற சொல்ல மாட்டேன். அவர்னால இங்க வரியா இங்க வரியா உங்களுக்கு வேணுமா? நம்மள தானே ஒரு பெங்கால் தானே சுமார் முன்னே பார்த்து எவ்வளவு போடுங்க. எவ்வளவுடா? 10 ரூபா குறிய போரு. விடுங்க
அவர் அப்பவே வித்துட்டாரடா, அவர்கிட்ட மாறுறா வேற 10 ரூபா தான் முடிஞ்சு வச்சு. சரி விடியா காப்பாத்திட்டே விடுறா விடுறா சூப்பரா காப்பாத்தி விட்டுறா விடுறா. ஐயா சரக்க விடு, இன்னைக்கு மனுஷன் இந்த வந்து ஏத்திடுவோம், இந்த ஏத்திடுவோம். அண்ணே வண்டி வந்துருச்சுண்ணே, நல்லா பண்ண முடியா? ஒரு காது ஒரு கேட்டாரா, ஏன்டா அவசரப்படுற? ஒரு மணிக்கு ஐயா அது 4 நாள் காசுக்கு உங்க கடை தேடி வந்தாரா அவரு? மனுஷனை மதிக்கணும்டா, ஆனா அந்த ஆள் மதிக்க மாட்டேன். ஒரே மண்ட மைனா போட்டு இல்ல 19 ரூபா ஓடாதியா? 19 கிடையாது, 20 ரூபாய்க்கு 10 போடணும்னா 10 போயில நெத்தி எழுதி ஒட்டி என்ன தெரியாம என்ன கணக்குல பாக்கீங்க மாதிரி பெரிய விட்டு லாவல விடுங்க, தூக்கி விடுங்க, நம்பி போடுங்க. போனையும் சேர்த்து அதுக்கே மாட்டேன். இந்த புடினே இந்த புடினே இந்த வாரம் என்ன கையில வாங்குறேன்னு சொல்லுங்க. குட்டி புடினே நீ சொல்லு குட்டி வாங்க சொல்லு விளையாண்டு ஓ 17 இல்ல வராது. சரி 17 ரூபா போய் 17 ரூபா இல்லையா? கேட்டாலும் இல்ல மனுஷன் இல்ல நீ போட்டு இல்ல 20 ரூபாய் கேட்டு 20 ரூபாய் கேட்டு போட்டா காலையில 20 ரூபாய் கேட்டு விக்கிறது கிடைக்கிறேன். 17 ரூபாய் விடு போட்டு வீதி போய் கார் வண்டியா கொடுக்க மாட்டீங்க. போவேன் கிடைக்கும் பொருளுக்கு தக்க நான் கேட்கறதுல மனச்சாட்சி நீங்க மனச்சாட்சி நீங்க கேட்கறாட்டி இந்த கிடாய் வாங்கிட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி கிடாய் வாங்கி கொடுங்க, இதே இல்லை நீங்க கேட்கறாட்டிக்கு. இந்த புடினே உடனே புடினே போட்டு நீனே கொஞ்சோட ஈவ இருக்கும் பாரு. நான் என்ன சொன்னேன், சொல்லுங்க புடி. நான் எவ்வளவு பொறுத்தியா சொல்லி இந்த கிடாய் நிக்குற எவ்வளவு 16 17. சரி நீ வாங்கிட்டு போ, அதுக்காக கிடாக்கற பாக்குறியா என்ன? கிடாக்கற புடினே போட்டு சொல்றேன். புடினே போட்டு 18 19 கிட்ட 1000 தரேன். நானும் கேட்கறேன் 21 கூட ஒரு சின்ன போட்டு 500 18 ரூபா வாங்கிட்டு 19 ரூபாயா? 19 காலையில வச்சுக்கிறேன். விக்கிறது கிடைக்க கூடாது. வச்சு விட்டு போனோம், அதுக்காண்டி நான் என்ன பத்திட்டு போறேன் வீட்டுக்கு. நான் வச்சு விட்டு போனா நான் பத்திட்டு போக மாட்டேன். சொல்லு வாங்க 18 ரூபாய்க்கு. ஆமா 20 ரூபாய்க்கு கிடாய் எடுத்துட்டு அதுக்கே கொடுக்க மாட்டேன்னு போட்டுக்க. நீ என்னமா தகுறா 19 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுப்போம்? அது குறைச்சிக்கணும். அவர் இல்ல 16 ரூபாய்க்கு இல்லைன்னு அப்படி எப்படி வச்சிருப்பாங்க? காசு வாங்குறதுக்காக கேட்கிறேன். வாங்குறதுக்காக கேட்கிறேன். என்னையா ஒரு வேலை எவ்வளோயா இருக்கு? புரியா 100 ரூபாய்க்கு சேர்த்து முடியா போட்டு 32 ரூபா போட்டு
இதுக்கம்பளம் மாதிரி 19 கொடுங்க சந்தை 15 ரூபாய்க்கு கூட விட மாட்டியா? சரி 15க்கு கூட அதை விட மாட்டியா? ரெண்டும் சேர்த்து 30 ரூபாய் கேட்குறீங்க, இதை 15 கேட்குறீங்களா? கொடுக்கலையாப்பா? பல்லெல்லாம் சூப்பர் பல்லு, குரால் தரங்கள், கண்டு பார்க்க தேவையில்லை. அது பல்லு இது போய் சேர்ந்தாங்க பல்லு எடுத்து பாருங்க. கண்ணு நாங்க குறை சொல்லலையே, பல்லத்தானே குறை சொன்னா. ஆடு கண்ணத்தர மாதிரி கூட அப்படி தெரியுதுப்பா. எத்தனை கிலோ இருக்கு? 5 கிலோ 900 கணக்காங்க. 900 எவ்வளவுங்க 5 கிலோ? 11 ரூபாய்க்கு சொல்லும் போது 11 ரூபாய்க்கு வரும்போது என்னது 900 கணக்கு தானே? வேணும்டா 11 அசல போட்டு பிடிச்சிருப்போம். 10 ரூபா அப்படிங்க போட்டு 10 ரூபாய்னாலும் 11 ரூபாய்னாலும் ஆகாது. 11 பிடிக்குமா? வாங்கின அசலே அதே 11,200 நான் வேண்டியது இப்போ தான் காசு கட்டி பிடிச்சிட்டு வந்தேன். பொய் சொல்ல மாட்டேன், நல்ல பொருள். இது நம்ம சேடை ஆடு கிடையாது, சேடை ஆடு கிடையாது. நான் சேடை நாடு இது நாட்டு சரக்கு, நம்ம ஆந்திரா கிடையாது. கொண்டு வாங்க, நல்லா இருக்கு. சொன்னா ஏத்துக்கணும்லையா? அப்படியா போட்டு ஏத்துக்கிறாட்டே ஏத்துக்கிறாட்டே. நல்ல ஆடை 11 ரூபாய்க்கு கொடுத்தா இதை கொடுத்தா என்ன? நல்லா இருக்கு. வாங்கிட்டு போனேன் செட்டியார் கொடுத்தேன் ஒரு ஆடு. அதுக்கு இது விட்டாடா? ஏன் அது நல்லா ஆடு இல்லையாப்பா? அது நல்லா இருக்கு. இது விட்டாடான்னு, அதுக்கு விட்டாடான்னு. அது நல்லா ஆடு இல்லையாப்பா? இது என்ன பெரியது? விடு போட்டேன், விடு போட்டேன். உங்கள்கிட்ட அப்படி சொல்ல மாட்டேன். சரக்கு தெளிவு பாடங்களை போடாரு. ஆடு எதாவது பிடிச்சிக்குது? உனக்கு பிடிக்குதா இல்லை வேற எதுவும் பார்ப்போமா? போயிட்டுருவோமா? பார்க்கட்டு இல்லை விடுங்க. மொத்தமாகவே சொல்லுங்க. அண்ணே 50,000 கேட்டோம்னு சொல்லக்கூடாது. கேட்டோம் அந்த வார்த்தை வரவே கூடாது. நானும் 55,000 சொல்லிட்டு போயிடுவேன். சொல்ற விலை உங்க விலையை சொல்லுங்க, எங்களுக்கு 8 மணி விலையை கேட்க போறோம். ஒன்பது அக்கறையம்மா போடவா அப்படியே முறைதான் கேட்டிருக்கியா? நான் அவரையும் கேட்கல. கேட்கலாம், நானும் கேட்டுட்டு போகலாம். காசு கட்டணுமா என்ன ஒத்த வரையில? நான் டெய்லி என் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு நான் 2 பேரும் நடந்தா நல்லா இருக்குமா? காசு கட்டணும். ஏய் நம்ம தெரிஞ்சுங்களா? ஆமா, சொந்தக்காரங்க முறையை வாங்குமா? சும்மா நானும் அப்புறம் அவங்க நானும் சொல்லிட்டு போகணுமா? இந்த அண்ணன் கேட்டாப்புல நான் 2 ஒதுக்கி கேட்க சொன்னேன். அவரு எல்லாம் 5 சேர்த்து கேட்டாங்க. எவ்வளோ